சிறுபான்மை மக்களுக்கு பொற்காலமாக அமைந்ததை வரலாறு சொல்லும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக அவர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தி வருகிறோம். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் சகோதரர்களுக்கான தங்குதடனை நிதி ஒதுக்கீடு செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். முஸ்லிம் மாணவரின் உயர் கல்விக்காக கல்வி உதவித்தொகை ஊக்கத்தொகை வழங்கியது நம்முடைய அதிமுக அரசாங்கம். முஸ்லிம் சமுதாய பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி பொருளாதார நீதியில் தன்னிறைவு பெற்றிட வட்டில்லாமல் கடனுதவி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய அதிமுக அரசாங்கம் வக்ஃப் சொத்துக்களை கண்டுபிடித்து பாதுகாத்து அந்த சொத்துக்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு அவை இஸ்லாமிய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு பயன்படும் வகையில் செய்தது நம்முடைய அரசாங்கம். இந்த தேர்தல் நேரத்தில் நபிகள் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒருமுறை நபிகள் நாயகம் மற்றவுடன் சேர்ந்து பள்ளி வாசலில் தொழுது கொண்டிருந்தார். அப்பொழுது நாகரிகம் அறியாத ஒருவர் தொழுகை கூட்டத்திற்கு உள்ளாகவே அசுத்தம் செய்ய தொடங்கினார். மற்றவர்கள் எல்லோரும் ஆத்திரப்பட்டு அவரை தாக்கவும் வெளியேற்றவும் முயன்றனர். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மனிதரை தாக்குதலில் இருந்து பாதுகாத்து அவரால் ஏற்பட்ட அசுத்தத்தை தானே கழுவி அந்த மனிதரையும் தூய்மைப்படுத்தி அவரோடு சேர்த்து தொழுதார். நபிகளின் இந்த மனிதாபிமானத்தையும் இரக்கத்தையும் கண்டு அந்த மனிதர் நபிகளின் தொண்டரானார். உண்மையான தொண்டு என்பது சமூகத்தை தூய்மைப்படுத்தும் பணி என்பதையும் எவ்வளவு முரட்டு மனிதராக இருந்தாலும் அவர்களை அன்பாலும் பொறுமையாலும் வெல்ல முடியும் என்பதை நமக்கு உணர்த்தும் சம்பவங்கள் இவை.